முன்பாக எழுந்து நின்று வேதத்தை தூக்கி பிடிச்சு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே உறுதி கூறுகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மைமைப்படுவதாக. அனைவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத அளவிற்கு நம் சபையை ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவர் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார் என்ற அந்த வார்த்தையின்படி நீங்கள் பெருகி நான் சிறுகி இந்த இடம் முழுவதும் ஹோலி ஸ்பிரிட் இருக்க உதவி செய்யுங்க. எல்லா துதிகன பெருமையும் கர்த்தருக்கு இயேசு நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நான் கோடி நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். நாம் என்ன தலைப்பு என்ற தேவனிடம் கேட்டபொழுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் கைகளினால் வீட்டை கட்டுகிறார். ஞானமும் அறிவும் அவளுக்கு எப்படி சிறந்து விளங்கக்கூடிய பெண்மையை உதாசீனப்படுத்துவர்கள் மத்தியிலே தேவன் எப்படி அவர்கள் மத்தியிலே வெற்றியாளர்களாக நிறுத்துகிறார் என்பதை தேவன் சொல்லச் சொன்னார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்திலே இழிவானவைகளையும் இல்லாதவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:28 சொன்ன அந்த வார்த்தையின்படி எவ்வளவு மிக மோசமாக மிக தாழ்வாக நினைப்பவர்களை தேவன் அற்புதமாய் அவர்களை வைத்து பல காரியங்கள் செய்வதை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முன்னாடி இயேசுவின் இரத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் சொல்ல வேண்டும் என்று எனக்கு பட்டது. அதை நான் இப்போ சொல்ல நீங்கள் திரும்ப சொல்லும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் இரத்தத்தின் மூலம் நான் பிசாசின் கையிலிருந்து மீட்கப்படுகிறேன். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன. இயேசுவின் இரத்தத்தின் மூலம் என்னுடைய எல்லா பாவத்திலிருந்தும் சுத்திகரிக்கப்படுகிறேன். தொடர்ந்து என் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் என்னுடைய நீதிமானாகவும், பாவம் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவனுக்கு ஏற்றவன் என்றும் செய்யாதவனைப் போலவும் கருதப்படுகிறேன். இயேசுவின் இரத்தத்தின் மூலம் சுத்திகரிப்பை பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரத்தியோகப்படுத்துகிறேன். இயேசுவின் இரத்தத்தின் மூலம் தேவ சமூகத்தில் பிரவேசிக்க தைரியத்தை பெறுகிறேன். இயேசுவின் இரத்தம் என் சார்பில் பரலோகத்தில் இருக்கும் தேவனை நோக்கி தொடர்ந்து முறையிடுகிறது. அல்லேலூயா. என ஆண்டவர் அந்த இரத்தம் இந்த மாதத்தை நம்மளுக்கு ஆண்டவர் வெற்றியாக நடத்தினவர். வருகிற மாதத்தையும் வருகிற வருடத்தையும் தேவன் ஆசீர்வாதமாய் நம்மை வழி நடத்திச்சுவார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சிகளின் வசனத்தினாலும் நாம் ஜெயிக்கின்றோம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11, எபேசியர் 1:7, 1 யோவான் 1:9, 1 யோவான் 1:7, ரோமர் 5:9, எபிரேயர் 13:12, எபிரேயர் 10:19, எபிரேயர் 12:24 நமக்கு இரத்த கவசமாக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என நமக்கு எப்பயுமே மாபெரும் வெற்றியை தரக்கூடியது, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வழி நடத்தக்கூடியது அவருடைய இரத்தம்.
ஆகவேதான் இந்த நாமத்தை, அவருடைய நாமத்தை, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்த்து உள்ளே செல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆண்டவர் மிக அற்புதமாய் நம்முடைய பிள்ளைகளை நேசித்து வழிநடத்தக்கூடியவர். யாரெல்லாம் அற்பமாக அவங்க மக்கள் நினைக்கிறாங்களோ அவர்களை வைத்து அற்புதத்தை செய்யக்கூடியவர் நம் தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்திலே சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு குழந்தை, அவள் பெயர் கூட யாருக்கும் தெரியாது. அவள் அனாதையா அங்கிருந்து அழைச்சிட்டு வரக்கூடிய அந்த குழந்தை, அவள் நாகமானின் சிரியாவினுடைய படைத்தலைவனாக இருக்கக்கூடிய, சிரியாவின் இரட்சிப்பிற்கு மிகப்பெரிய சூழ்நிலைகளிலே இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் அவனுக்கு குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றான். அந்த சிறுமி தன்னுடைய முதலாளி அம்மாட்ட அந்த நாகமானுடைய மனைவியிடம் அழகாக சொல்லுவாள், அவள் என் ஆண்டவர் சமாரியாவிலே இருக்கிற தீர்க்கதரிசியினால் எல்லாவற்றினாலும் இவரை தேவன் குணப்படுத்துவார் என்பதை சொல்லி அவருடைய குஷ்டரோகம் நீங்கிவிடும் என்பதை மிக அழகாக எடுத்து சொல். இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அவன் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அவனுடைய நாகமான்கிட்ட சொல்லப்ப நாகமான் அதை ஏற்றுக்கொண்டு, நாகமான் அதை ஏற்றது மட்டுமல்ல, அங்கே இஸ்ரவேல் ராஜாவிடம் அங்கே சொல்லி அந்த இடத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பினை பெற்று, அந்த இடத்திலே அவன் போகும் பொழுது அங்கே அந்த ராஜாவுக்கே அதிர்ச்சியாக இருக்கும், எப்படி குணப்படுத்த முடியும் என்ற நேரத்திலே எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு கொடுத்த அந்த வாக்கை பற்றி, இவனை நீ 7 முறை நீ அந்த குளத்திலே குளிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் எதையும் கேட்காமல், முதல்ல கொஞ்சம் கோபப்பட்டா கூட அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் போகும் பொழுது தேவன் அவன் குஷ்டரோகத்தை தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன குழந்தை, இன்னைக்கு வரை அவள் பேர் யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவன் அவளை வைத்து அந்த நாகமானின் குஷ்டரோகத்தை முழுமையாக மாற்றி ஒரு குழந்தையைப் போல அவனை மீண்டும் கொண்டு வந்து அவன் வாயாலே ஆண்டவரை பற்றி ஒரு அறிக்கை சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை தேவன் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. என அன்னைக்கு நாம் பார்க்கிறோம், இதோ இஸ்ரவேலுக்கு இருக்கிற தேவனை தவிர பூமியிலே வேறே தேவன் இல்லை. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5 இது 5:15 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருவர் படிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் என் கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. 15. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். 17வது வசனம். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. உமது அடியேன் இன் கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கும் சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. ஹல்லேலூயா. எந்த அளவிற்கு ஒரே ஒரு சிறிய பெண், அவள் கைதி, அனாதை, அற்பமாய் எண்ணப்பட்டவள், அவள் பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த நாகமான் குடும்பத்துக்கு. ஏன்னா இவ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமான்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். அதிகாரத்தின் வட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் அவள் பேச்சை கேட்டு, ஒருவேளை அது நடக்கலைன்னு சொன்னால் இவளுக்கு உயிர் கூட போயிருக்கலாம் அந்த குழந்தைக்கு. எதை பற்றி அவள் கவலைப்படல. என் தேவன் உலகத்தில் இருப்பவரிலும் என்னில் இருப்பவர் மிக பெரியவர்.
என் தேவன் எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் பொய் சொல்லாத ஒரு தேவன். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் வார மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பார். ஆண்டவர் அந்த வார்த்தைகளை அன்பு பிள்ளைக்கு பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவாக ஒரு குழந்தையின் மூலம் அற்பமாய் நினைக்கப்பட்ட அந்த அனாதையை தேவன் தலையை உயர்த்த வைத்தார். அவள் மூலமாக ஒரு நாடே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பினை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம் மனுஷனுடைய பார்வையில் அற்பமாய் எண்ணப்படுகிறவைகள் தேவனுடைய பார்வையிலே அற்புதமாய் காணப்படுகின்றன. அதனால தான் எந்த மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி இருக்க தேவன் விரும்புகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிறுவன் கையில் 5 அப்பம் 2 மீன். ஆனால் தேவன் அவர் கைக்கு போனவனை 20,000 பேருக்கு பசியை போக்க அந்த சிறுவனுடைய அப்பத்தை தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா. சின்ன சூழ்நிலைகள் தான். தாவீதின் கையிலே இருந்த சிறிய கூழாங்கற்கள் மிகப்பெரிய நம்ம இஸ்ரவேல் தேவனை நிந்தித்ததை தூக்கி எறியக்கூடிய அளவிலே ஆண்டவர் தலையை உயர்த்தி அங்கே அற்புதமாய் வழிநடத்திய தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் நாம் அற்பமாய் எண்ணப்பட்ட பல கேரக்டர்கள் பைபிளில் உண்டு. யாக்கோப்புனுடைய அவன் ரொம்ப நேசித்தது ராகேல். ஆனால் லேயாள் அவனுக்கு கிடைக்கிறப்ப, லேயாள் என்பதுக்கு பேரே சோர்வுள்ளவள் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவள் கண்களிலே கூச்ச சுபாவம் உள்ள அந்த பெண்மணி. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 29 31 32 வசனங்களிலே ஆண்டவர் இப்படி, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தால். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். பல குழந்தைகள், 6-7 குழந்தைகள், ரூபன், சிமியோன், லேவி, யூதா, கான், நப்தலி, காத், இசக்கியார் என்று போன்ற பல குழந்தைகளை தேவன் அவளுக்கு பிறக்க வைக்கிறார். ரொம்ப அழகுள்ளவள், தான் மிகப்பெரியவள் என்று காட்டிக்கொண்ட ராகேலுக்கு ஆண்டவர் குழந்தையே கொடுக்காம பல வருடங்கள் தடை செய்தார். இப்போ கடைசி கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப கூட பிரசவத்திலே இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தேவன் விரும்புவதெல்லாம் யாரெல்லாம் அற்பமாக நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை வைத்தே அற்புதத்தை செய்கிறவர் நம் தேவன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் பிள்ளைகளை நேசிக்கக்கூடியவர். அவர் எந்த சூழ்நிலைகளையும் யாரையும் புறம்பே தண்ணியதில்லை. அதனால தான் இயேசுவின் தாய் மரியாள், அவள் பிறக்கக்கூடிய இடம் இருக்கிறதுலையே எப்பத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, யூதாவிலே உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து வருகிறார். ரொம்ப சின்ன பிளேஸ். அந்த சின்ன இடத்துலேருந்து தேவன் வருவாருங்கிறது 4000 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்டு, ஆண்டவர் அற்பமாய் நினைக்கப்பட்ட அந்த பெத்லகேமை ஆண்டவர் பயன்படுத்தினார். சாதாரண அந்த மரியாள் குடும்பத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்ய தேவன் வைத்திருக்கிறார். இங்கெல்ல பல டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் விமன்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பல வார்னிங், பிவேர் ஆஃப் அடல்ட்ரி என்பதை நீதிமொழிகளிலே 6-7 மிக தெளிவாக சொல்லப்பட்ட. வேசினா யார், விபச்சாரினா யார், அவர் ஒரு டிஸ்டிங்விஷே கொடுக்குறார். நம்ம இதெல்லாம் கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா பல வழக்குகள் நடத்துகிறப்போ தான் நாங்கள் பார்த்துருக்கோம். வேசிக்கும் விபச்சாரிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டுங்கிறார். ஒரே ஒருத்தரோட சேர்ந்து வாழ்பவன் அல்ல, அநேக ஆண்களை கெடுத்து வாழ்பவள் விபச்சாரி. ஏன்னா ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு தன் புருஷனுக்கு உண்மையற்ற நிலையிலே இருக்கக்கூடியவள். அந்த வேசிக்கிறவ அவனுக்கு ஹஸ்பண்டே இருக்க மாட்டான். அவள் இஷ்டத்துக்கு வாழக்கூடியவள்.
ஆனால் விபச்சாரிக்கு ஹஸ்பண்ட் இருந்தும் மோசமாக வாழக்கூடிய இந்த 2 கேரக்டரையுமே இன்றைக்கி பல வழக்குகளிலே நாங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வேத புத்தகத்திலே அவளுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், எப்படி இன்டியூஸ் பண்ணுவா, எப்படி உன் உயிருக்கே அது கன்னி வலையாக மாறும் அப்படிங்கிறத பற்றி தயவுசெய்து நாம் நீதிமொழிகள் 6:7 தயவுசெய்து படிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். தண்டக்கார மனைவி 7:6, அதாவது ஃபுல்லாகவே வசனங்கள் முழுவதுமே 6:7 பல பகுதிகள் பிவேர் ஆஃப் அடல்ட்ரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா எந்த அளவில் நாம் இருக்கும், அவள் எப்படி ஸ்வீட் கோட்டடாக இருப்பா, என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்கான் வரமாட்டான்னு சொல்லுவா, எப்படி அவனை ஆசைவாத்தை காட்டுவா, இவன் அதை நம்பி உள்ளே எப்படி போவான், இவனுடைய சொத்தெல்லாம் வேற ஒருத்தனுக்கு எப்படி போகும், ஈவன் அவன் ஃப்ரெண்டுக்கே அந்த பணத்தை ஹஸ்பண்டுக்கே அந்த பணத்தை கொடுத்தா வாங்காமல் பழி வாங்கிறதுக்கான நாளை பார்த்துக்கொள். அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் நமக்கு வாழ்க்கை பாடம், தேவன் கொடுக்கக்கூடிய நமக்கு ஒரு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம் என்பதை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். சண்டைக்காரி மனைவிகளின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. நம்ம சபையில் யார் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு பல சூழ்நிலைகள், சிம்சோன் வீழ்ச்சிக்கு தெலீலாளுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அவ்வளவு ஆண்டவருடைய பிள்ளை, அவன் மாவாடுற லெவலுக்கு கொண்டு வரக்கூடியதுக்கு தெலீலாளுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் நினைத்துக்கொள். ஏன்னா அன்றைக்கி ஒரு கேஸ் நான் வழக்கு நடத்துகிறப்ப அந்த வழக்கிலே 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 2 பேரும் டைவர்ஸ் ஆனவங்க. ஹஸ்பண்டு ஒரு பாக்ஸர் மாதிரி இருக்கான். ஆனால் அவன் என்கிட்ட அழுதுட்டு ஒரு வீடியோவை என்கிட்ட கொண்டு வந்து கொடு. என்னன்னு கேட்டேன். என் ஒய்ஃபு நல்லா தண்ணி அடிச்சுட்டு என்னை அவள் அடிக்கிற காட்சியை நீங்கள் பாருங்கள், எனக்கு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லு. இவனே பைல்வான் மாதிரி இருக்கான். அவள் இறங்கி இவனை அடித்து அந்த டிவியை மேலேருந்து கீழே போடுற காட்சியிலேருந்து ஒரு 15 நிமிஷம் அது ஓடிச்சு. ஹோட்டலில் ஆர்டர் வாங்கியாச்சுங்கிறது வேறு. ஆனால் தண்டக்காரியினுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்பதை வேதத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டு, எல்லாமே வேத புஸ்தகத்திலேருந்து வரக்கூடியது. பல கொலை வழக்குகள், புஷ்பா கொலை வழக்காக இருக்கட்டும், ஏகப்பட்ட கொலை வழக்குகள் மதுரையிலையும் சரி இந்தியாவிலையும் சரி, பாப்புலர் மர்டர் அடல்ட்ரியின் மூலமாக எப்படி நடக்கிறது, அந்த சொத்தே அனாமத்தாக அவன் சம்பாதிச்ச சொத்தே அவனுக்கே கிடைக்காம எப்படி அந்த பணமே வேஸ்ட்டாக போய் எந்த பலனும் கிடைக்காமல் போய்விடக்கூடிய பல வழக்குகள் என் வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கேன். கொலை வழக்குக்கு பின்னாடி இந்த நீதிமொழிகள் 7:6 நாம் எப்பயுமே நம்ம மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இதனுடைய ரிசல்ட் பல வழக்குகளிலே தேவன் பார்ப்பதற்கு வைத்திருக்க. பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் இந்த கொலை வழக்கு நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறப்ப அது ஒரு ரிசர்ச் பண்ணப்பே நமக்கு தெரியும் இதனுடைய காரியம் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு, அந்த மனைவியினுடைய நடத்தை எப்படி இருந்தது, எப்படி அவள் ஆண்டவருக்கு புறம்பே அவள் செல்லுகிறாள், எப்படி இதன் மூலமாக இத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். வேத புஸ்தகம் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடம். ஹல்லேலூயா. எல்லா கேரக்டரையும் ஆண்டவர் ஹார்லட், ப்ராஸ்டிடியூட், கண்டேஜியஸ் உமன் என்பதை எல்லாவற்றையும், அதே மாதிரி குணசாலியான ஸ்திரீ ஒரு டிஸ்டிங்விஷன் வச்சிருக்காரு. துன்மார்க்க ஸ்திரீக்கும் குணசாலியான பக்தி உள்ள ஸ்திரீக்கும் ஒரு கிளாசிஃபிகேஷன். இவ குடும்பத்தை கம்ப்ளீட்டாக அந்த வீட்டுக்குள்ளே புகுந்த உடனே இடிக்கக்கூடியவள் ஒரு துன்மார்க்க மனைவி. புத்தியுள்ள ஸ்திரீ தன் கைகளினால் வீட்டை கட்டுகிறாள், இவளோ தன் கைகளினாலே இடித்தே போடுகிறாள். கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமாலிஷன் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த விமன் என்பதை நாம் வாழ்க்கையிலே மறக்கக்கூடாது. அல்லேலூயா. இச்சகம் பேசும் நாவு, வேசியின் வாய் ஆழமான படுகுழி என்று அவன் வாயடிக்கும் அடங்காதவள் என்பதை நீதிமொழிகளிலே பல இடங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையும் போதகமும் அவள் நாவின் கீழ் இருந்து வருகிறது. நீதிமொழிகள் 31:26
ஆண்டவர் மிக அழகாக எப்படி ஒரு தன்னுடைய வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. இது ஆண்டவர் அந்த நீதிமொழிகள் 31 முழுவதுமே அந்த பெண்கள் எவ்வளவு வெற்றியாளர்களாக இருந்தார்கள் என்பதை காட்டுகிறது. கப்பல் பிஸ்னஸ், சணல் பிஸ்னஸ், இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், எல்லாத்துலேயும் விமன் ஃபோக் நம்பர் 1ஆக 3000 வருடங்களுக்கு முன்பாக இருந்திருக்கு. இப்போ இல்லை, 3000 இயர்ஸுக்கு முன்னாடி பெண்கள் மாபெரும் ஆண்டர்பிரனராக, மாபெரும் வெற்றியாளர்களாக, மாபெரும் தலை சிறந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருக்கும். எப்பயுமே நான் ஒன்று நினப்பேன், வேத புஸ்தக சங்கீதம் இது நீதிமொழிகள் 31லேயே நமக்கு ஒரு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்டோடைய மாபெரும் வெற்றிக்கு அந்த மனைவி காரணமாக இருக்கிறார். எப்படி இவன் ஒரு கேப்டனாவோ ஒரு தலைவனாவோ ஒரு மூப்பனாவோ இருக்கணும்னா அவளுடைய பங்களிப்பு, அவள் நன்றாக இருந்தான்னா அந்த தலைவனுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே வேதத்திலே சொல்வதை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு தெரியும். இந்த துன்மார்க்கர் ஸ்திரீ அவள் வீட்டையே பராமரிக்க மாட்டாள் கம்ப்ளீட்டாக. அவள் கால்கள் வீட்டிலேயே தங்கவே தங்காது என்பதை நம்முடைய நீதிமொழிகள் 7:11-12 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துக்கள் தோறும் பதிவிருப்பாள். அதே இது நமக்கு நீதிமொழிகளில் இங்கே சோம்பலின் அப்பத்தை அவள் புசியாமலும் தன்னுடைய வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கும் என்பதை கண்ணும் கருத்துமாய் பார்க்கக்கூடிய பெண்ணாய் இங்கே ஆண்டவர் வைத்திருக்கிறார். துன்மார்க்க ஸ்திரீ தன் இளவயதிலே நாயகனை விட்டு அவன் தேவனுடைய உடன்படிக்கையை மறக்கக்கூடியவளாக இருப்பாள். அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் புருஷனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்யக்கூடியவளாக இருக்கிறாள். நீதிமொழிகள் 31:11-12 நாம் பார்க்கிறோம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். அல்லேலூயா. எல்லாமே நம்ம வாழ்க்கை பாடம். நினைக்கிறோம், ஏன் நம்ம நாட்டில் சமூக செட்டப்பில் ஃபெயிலியர் ஆகுது? ஏன் பார்த்தா வேத புஸ்தகத்திலேயே கிளியராக சொல்லியிருக்கு, துன்மார்க்க ஸ்திரீ பிள்ளைகளை வளர்ப்பதிலே பொறுப்பற்றவளாக இருப்பாள். கேஷுவலாக அந்த குழந்தையை பார்த்தா பரிதாபமாக இருக்கும் நமக்கே. ஆனால் குணசாலியான பக்தி உள்ள ஸ்திரீ, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தாலும் நீயோ அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவர்கள் என்று புகழக்கூடியதை நீதிமொழிகள் 31:28-29 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அல்லேலூயா. என நாம் தேவன் விரும்பக்கூடிய ஒரு ரோல் மாடல் பெண்ணாக தேவன் விரும்புகிறார். பைபிளில் பல கேரக்டர்ஸில் உண்டு. நியாயாதிபதிகளில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தெபேராலை நாம் பார்க்கிறோம். ஆனால் தெபேரால் பெயர் அந்த எபிரேயர் 11 விசுவாச பட்டியலிலே அவள் பெயர் இடம்பெறவில்லை. அல்லேலூயா. அவள் பேர் வரல. ஆனால் விசுவாசமே குறைந்து இருக்கிறவன் விசுவாசத்தோடு போய் ஜெயிச்ச பாராக் பெயர் அங்கே உள்ளே வந்திருக்கிறது. காரணம், விசுவாசத்தோடு இருக்கிறவங்க மாபெரும் வெற்றியை விட விசுவாசமே இல்லாதவன் விசுவாசம் பெற்று வெற்றி களத்திலே உள்ளே போவதை தேவன் மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனால் பல சூழ்நிலைகளிலே பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் இருக்கக்கூடிய அவர் சொந்த ஊரில் எந்த அற்புதமும் அதிசயம் செய்யவே இல்லை. காரணம், அவங்க விசுவாசிக்கலை, யாருமே நம்பலை. இயேசுவை அவங்க நம்பலை. அவர் ஒரு விசுவாசி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தேவன் அதை மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. தேவன் அடுத்து ஒரு விசுவாச பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நாம் பார்க்க இருக்கோம்.
அவள் மூலமாக அவள் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. அவள் மூலமாக அந்த இனம் பாதுகாக்கப்படுகிறது. அவள் மூலமாக அந்த ஊரே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவள் யாராக இருப்பான்னு யாராவது சொல்லுங்க. கெஸ். ரொம்ப கிளியராக சொல்லிட்டீங்க. அப்சல்யூட்லி கரெக்ட். ராகாப் கானானிய ஸ்திரீ, அந்த பெண். தேவன் அவளை கொண்டு மிகப்பெரிய ஒரு விலை மாதுவாக இருக்கக்கூடியவள். அவள் பெயரே துடுக்குத்தனமும் மூர்க்கமும் என்ற ஒரு நிக்நேம் அவளுடைய பேருக்கு உரிய வரக்கூடிய பேர். அவளை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார், அவள் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறாள், ஆண்டவருடைய வெற்றியை எப்படி அவள் பார்க்கிறாள், அதன் மூலமாக மாபெரும் வெற்றியை எப்படி அவள் குடும்பம் சுதந்திரித்துக் கொள்கிறது என்பதை தேவன் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் எரிகோவை வேகு பார்க்க 2 தூதர்களை அனுப்புகிறப்ப யோசுவா அனுப்பிச்சி வைக்கிறான். யோசுவா அனுப்பிச்சி வைக்கக்கூடிய காலத்தில் நீ போய் கிளியராக பார்த்துட்டு வா, தம்பட்டை அடித்து யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வான்னு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி சொல்ல நான் விரும்புகிறேன். வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 2 பேர் கிளாசிக் எக்ஸாம்பிள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. யாராக இருக்க முடியும்னு சொல்லுங்கள் பைபிளில். ஒரு கெஸ். யார்? அல்ல, அவர் இஸ் ஆல்வேஸ், அதில் நோ டவுட் அட் ஆல், இஸ் அன்டிஸ்பியூட்டட். ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் அன்டிஸ்பியூட்டட். அதில் பாஸ்டருக்கு ஒரு கிளாப் பண்ணிடுறேங்க. ரியலி பாஸ்டர் ரொம்ப விசேஷித்த ஞானமாக இருக்கீங்க, வாழ்த்துக்கள். கேலேப் அண்டு யோசுவா. கேலேப்புக்கு 80 வயசு. 80 வயசு கேலேப்பும் யோசுவாவும் ஆண்டவர் கிருபையால் அவர்கள் ஒவ்வொரு இதுலேயும் ட்ரைப்ஸில் இருந்து ஒவ்வொருத்தனையும் தேர்ந்தெடுத்து 12 கோத்திரங்களில் இருந்து அத்தனை பேரையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதில் 2 சுமாரான கோத்திரம் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் எல்லாரும் போய் அங்கே இதை போய் பார்த்துட்டு வாங்க, அந்த இடம் எப்படி இருக்குங்கிறத காணான பார்த்துட்டு வர்றப்ப உள்ளே எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார். இந்த 10 பேரும் 12 பேரும் அங்கே போகிறாங்க. 10 பேரும் 12 பேரும் ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது பாலும் தேனும் ஓடுகிற, அதில் யாருக்கும் எந்த டிஸ்பியூட்டுமே கிடையாது. பாலும் தேனும் ஓடுற இடம்ங்கிறது அன்டிஸ்பியூட்டட், எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே இது. ஆனால் சொன்னதுக்கு பிறகு அப்போ தான் மற்ற ஒருத்தன் ஆரம்பிப்பான். அந்த 10 பேருமே பெரிய அரணிப்பானவர்கள், பார்க்கவே ஜைஜாண்டிக்காக இருக்கான், எமோனியர் புத்திரர்கள். இந்த அரக்கைங்களோட பார்த்தாலே நமக்கு டர்ராக இருக்குது, பயமாக இருக்குது, வேண்டாம். அப்படியே சொல்லி கதையை சொல்லிகிட்டே வருவாங்க. வெட்டுக்கிளி, கிராஸ் காப்பர், மைண்டு எப்படி இருக்குது, இதெல்லாம். அதுலேயே இந்த 2 பேர் மட்டும் சொல்லப்ப என்னாகும் 13 27, 28 வசனங்களிலே அங்கே இடத்திலே வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அடுத்த வசனம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அல்லேலூயா. நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், எளிதாய் நாம் வெற்றி கொள்வோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நாம் உடனே போய் சுதந்தரித்துக் கொள்வோம், எளிதாய் வெற்றி பெற்றுக்கொள்வோம். சொல்லக்கூடியது அதுதான். பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ். காடெல்லாம் உன்னை அனுப்புகிறாரு, உன்னை கானான் தேசத்துக்கு நாளில் உன்னை போக சொல்கிறேன்னு சொல்கிறாரு. உனக்கு ஏன் பயம்?
அரணிப்பானது நீ தான் பார்த்துருக்கியப்பா, சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவர் நம் தேவன். ஹல்லேலூயா. பார்வோன் மன்னனிலிருந்து குதிரைப்படை வரை கவிழ்த்து போட்டவர் நம் தேவன். அதன் வழியாய் அங்கே இருக்கக்கூடிய வனாந்தரங்களிலே தம் ஜனங்களை அழைத்து வந்தவர் நம் தேவன். உனக்கு ஏன் டவுட்டு? 40 வருஷம் உனக்கு வனாந்தரத்தில் எல்லா நாளும் நான் உனக்கு சாப்பாடு கொடுத்தேனே, அது வெயிட்டாக நான்வெஜ்ஜு எல்லாமே உனக்கு கொடுத்தோம், ஏன் நீ இன்னும் சந்தேகப்படுற? அல்லேலூயா. நான் உனக்கு சொல்லியிருக்கேன், இவங்க 40 நாளில் போய் சுதந்திரிக்க வேண்டியதை இவங்களுடைய கேரக்டர்னால, கொழுப்புனால, ஆண்டவரை விசுவாசிக்காதனால 40 வருஷமாக போக முடிஞ்சு. அதுலேயும் யாருமே மோசே போக முடியல, அந்த 2 மில்லியன் மக்கள் போக முடியல, எக்ஸப்ட் காலேப் அண்ட் யோசுவா உள்ளே போக முடிந்தது. தேவன் நம்மிடம் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ். லெட் அஸ் கோ டு ஃபுல்ஃபில், டு ஏபிள் டு வின் என்பதை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த பாசிட்டிவ் திங்கிங்கை உடையவள் தான் இந்த ராகாப். அல்லேலூயா. இந்த பாசிட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடியவள் தான் இந்த ராகாப். ஆகவே தான் அவள் தைரியமாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை டேக்கிள் பண்ணணுங்கிறதுக்கு ஞானத்தை தேவன் கொடுத்துறை. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறது எப்படி? அவள் விலை என்ன? முத்துக்களை பார்க்கிலும் இரு. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. ஈவன் நீ ப்ராஸ்டியூட்னு ஒதுக்குறியா, ஆனால் நான் ஒதுக்கலை. நீ அவளை அவமானமாக நினைக்கிறியா, நான் அவமானமாக நினைக்கல. நீ அவள் கீழ்த்தரத்திலிருந்து வந்தவன் நினைக்கிறியா, நான் நினைக்கல. அடிமைன்னு நினைக்கிறியா, நான் அப்படி நினைக்கல. ஏன்னா என் பார்வையில் அவர்கள் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி. இஸ்ரவேல் சட்டத்தில் ப்ராஸ்டிடியூஷன், மர்டர், ஹேங்கிங், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கூட இல்லை, ஹேங்கிங். ஆனால் அந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ராகாப் அவளுடைய நிலைகளிலே அவள் உள்ளே அந்த இடத்துல வந்த உடனே ராஜாவுக்கு தெரிய வருது, இவ வீட்டுக்குள்ளே உள்ளே போயிருக்காங்கன்னு. உள்ளே போயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே கூட இவ அந்த இடத்துல கூட மிக புத்திசாலித்தனம். ப்ராஸ்டியூட் வீட்டுக்கு யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும் போவாங்க. அது ஒரு பொது இடம். அங்கேருந்து 6 கிலோமீட்டரில் தான் அந்த எரிகோ உள்ளே இருக்குது. அந்த ஸ்பாட்டில் யோர்தான் நதிக்கரை அங்கே பக்கத்தில் இருக்குது, எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல ராஜாட்ட அந்த டீம்கிட்ட சொல்லக்கூடிய பாயிண்ட்டு, நாங்கள் வந்தாங்க, என் வீட்டில் வந்து இருந்தது உண்மை, வந்துட்டு அவங்க நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க வேகமாக போயிட்டாங்க, நீங்கள் வேகமாக போனீங்கன்னா அவங்கள கேட்ச் பண்ணிடலாம். அல்லேலூயா. இதாங்க விஸ்டம். அல்லேலூயா. நாலேஜ் பொய்யா அதாங்கிறது வேற. வள்ளுவரே பல கதைகள் சொல்லியிருக்கார். வாழ்க்கை பாடத்திலே அவள் மிக திறமைசாலியாக அவள் தெரிந்து கொண்டாள். காரணம், இந்த தேவன் எப்படி நீங்கள் எகிப்திலே இருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை தண்ணீரை வற்றி போக பண்ணியதும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணினதையும், எமோரியர்களும் 2 ராஜாக்களின் சிகோனையும் ஒடுக்கியதையும் நான் கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். காணாததை கண்டு ஒரு விசுவாசம், 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம், கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசம், அவள் விதவை இங்கே இருக்கக்கூடிய பாடையிலே சுமந்து சொல்லக்கூடிய அந்த விசுவாசம். ஆண்டவர் விரும்புவது மரியாளின் விசுவாசம். நம்மிடம் எதிர்பார்ப்பதும் அதே விசுவாசம். என் தேவன் என்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். என் தேவன் என்னை புறம்பாக ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நான் தண்ணீர்களை கடக்கும் போதும் சரி, நான் எல்லாத்துலேயும் இனி சுவாலையில் இருக்கிறப்பையும் சரி, என் தேவன் வேகாமல் பற்றாமல் என்னை வழி நடத்துவார். ஏன்னா நம்முடைய தேவன் நம்மை எந்த நேரமும் பார்த்து கொண்டு வழி நடத்தக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகாப்பின் பெயர் நம் தேவன் விசுவாச பட்டியலிலே எபிரேயர் 11:31
தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதாங்க அங்கீகாரம். நீ அங்கீகாரம் பண்ணலை, ஆனால் நான் உன்னை அங்கீகாரம் பண்ணுறேன். நீ ஐடென்டிட்டி பண்ணலை, ஆனால் நான் ஐடென்டிட்டி பண்ணுறேன். நீ அவமானமாக பார்த்த, அற்பமாக அவளை கவர்ச்சி பொருளாக பார்த்த, நான் எனக்கு அவள் விலையேற பெற்றவள். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பார்வை. நம் பார்வைக்கும் அவர் பார்வைக்கும் தேவன் ஆண்டவர் என்ன அற்புதமாய் அவளை அழைத்து வந்து முன்மாதிரியாக வைத்தாள். அது மட்டும் இல்லை, அவள் எவ்வளோ பிரில்லியன்ட் பாருங்கள். அந்த இடத்துல வர்றப்ப அங்கே இருந்து அவங்களுக்கெல்லாம் காப்பாற்றுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிறாள். நீ வர்றப்ப நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க, நிச்சயமாக உங்களுடைய கண்ட்ரோலில் இந்த ஊர் வரும். நீங்கள் அப்போ வர்றப்ப என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய சொந்தக்காரங்களையும் எல்லாரையும் நீ உயிரோட பாதுகாக்கணும், என் வீட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்குறா. அல்லேலூயா. இதுதான் விஸ்டம், இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் டிசர்னிங் ஸ்பிரிட். தேவன் நம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். அவங்களும் அதே மாதிரி நாங்கள் போகிறப்ப கீழே இந்த சிவப்பு நூல் வழியாக விட்டுட்டு நாங்கள் போகிறோம், இதையே அடையாளமாக வச்சுக்க. ஆனால் ஒரு கண்டிஷன், நீ வீட்டை விட்டு புறப்பட்டு வெளியே வரக்கூடாது. நாங்கள் வந்து எல்லாம் முடித்து கிளியர் பண்ணதுக்கு பிறகு நீ உள்ளே வரணும். இந்த 2-3 கண்டிஷனை போட்டு சிவப்பு நூல் வெளியில் இருக்கணும், நான் வர்றப்ப நீ இதாக இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு போய் அதே மாதிரி வர்றாங்க. சிவப்பு நூல் இருக்குது. இந்த சிவப்பு நூல் நம் பஸ்கா பண்டிகையின் அடையாளமாக தேவன் வைத்திருக்கிறார். சங்காரம் செய்யாததை நம் பிள்ளைகளுக்கு, நம் எகிப்தினுடைய தலைமகன்களை அளித்த தேவன் நம் பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி, என் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டிலே அங்கே சங்காரம் பண்ணாமல் என் தேவன் உயிரோடு பாதுகாத்து அவர்களை தலையை உயர்த்தக்கூடியவர் நம் தேவன். அல்லேலூயா. உயிரை பாதுகாக்கிற சாதாரண விஷயம் என்னை பொறுத்தவர், ஆனால் அவன் தலையை உயர்த்துறது தேவனால் தான் முடியும். அல்லேலூயா. அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியம், அவர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியம், தேவன் அவர்களை நேசிக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பிறக்க காரணமே அந்த வம்சத்தையே தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய இது பாருங்கள். ப்ராஸ்டிடியூட், விபச்சாரி, விலை மகள், அவள் வைத்த இயேசுவை குறித்த ஒரே ஒரு விசுவாசம், அந்த ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் அவளை காப்பாத்துச்சு, அவள் குடும்பத்தை காப்பாத்துச்சு, அவள் சொத்தை காப்பாத்துச்சு. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் உன் வாரிசுலேயே நான் வர்றேன்னு சொல்லக்கூடியதை தேவன் செய்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்க காரணமாக ராகாப் போவாஸை பெற்றாள். அல்லேலூயா. போவாஸ் ரூத்தை பெற்றார். அவருடைய மகன் ஒபேத் தாவீதின் தந்தையாகிய ஈசாவை பெற்றார். அவருடைய வம்சவழியிலே இயேசு பிறந்தார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கி! அற்பமாய் எண்ணப்பட்ட, கவர்ச்சியாய் எண்ணப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட அந்த ராகாப்பை தேவன் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் வல்லமையாய் தேவன் வைத்திருக்கிறார். நித்திய ஜீவன் நான் அடையும் பொருட்டாக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஜீவன் உண்டாக ஜீவனை அங்கே நாம் பார்க்கிறோம் என்று ஆண்டவர் அந்த இடத்திலே எப்படி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். 2:14 யோசுவா 2:14 வசனத்தை படிக்கும்படி. அல்லேலூயா. 17-18 வசனங்கள். அந்த நித்திய ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் மிக அற்புதமாய்
அந்த உயிரை காப்பாற்றியது மட்டுமல்ல, தேவன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுவர்கள் அத்தனை பேரையும் தாம் பிள்ளையாக வச்சுருக்கார். நீ பிறந்தது ஐயராக இருக்கலாம், எந்ததாக இருக்கலாம், ஆண்டவர் பேரை மட்டும் நம்ம சொல்லிட்டா போதும், நீ நம்ம பிள்ளை. அல்லேலூயா. நீ நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள்பா நீ. அல்லேலூயா. தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவர் பேரை சொன்னால் போதும், அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வச்சுட்டா போதும். ராகாப் விசுவாசம் வச்சா அவ வாரிசிலேயே தேவன் வந்தார். அல்லேலூயா. அதாங்க ஆண்டவருடைய சிறப்பு. ஆண்டவருடைய சிறப்பே அவரை ஏற்று நமக்கு எல்லா பழையன எல்லாம் கழித்தன, இவனா இப்படி எல்லாம் புதிதாயின. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அது ஒன்று தான். ஜென்ம சுவாபம், பழைய வாழ்க்கை, எல்லா விதமான மேட்டிமை, தாங்கிற அகங்காரம் எல்லாமே என்னால் நடக்கும் நினைக்கிறது, அவ்வளவு ஸ்டைலையும் தேவன் உடைத்தெறிந்து புதிய பீனிக் பறவையாக தேவன் நம் பிள்ளைகளை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இதுதான் நம்ம ராகாப் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் பாடத்தை வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடு. மற்றொரு கேரக்டர், ஏன்னா இதெல்லாம் நெக்லெக்டட் கேரக்டர் தான் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இன்னொரு கேரக்டரில் என்னுடைய ரொம்ப தொட்டு விஷ்டத்துக்கு பைபிளில் நான் நினைக்கக்கூடிய, அவள் பொருட்டு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைத்தது ஒரு பெரிய ரேஸுக்கு. அவர் யாராக இருக்க முடியும்? இதைத்தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். வேறு யாராவது இருக்க முடியுமா? அல்லேலூயா. யாராவது கெஸ்? நீ இப்போ தான் பைபிள் வாங்கினாலும் உனக்கு எக்ஸம்ஷன். வேறு யாராவது சொல்லுங்கள். எனி பர்சன். பாஸ்டர் நீங்களே சொல்லலாம். அதாவது ஒரு பொன் பெருட்டு, ஒரு அதுதான் கிளியராக சொல்லிட்டாங்களே. எஸ்தரை முதல்ல சொல்லிட்டீங்க இல்லையா? ரூத்து நெருங்கி வந்திருக்கீங்க. எஸ்தர் ரூத்தெல்லாம் எல்லாமே ஒரு சாதாரண ஒரே ஒரு சாப்டரில் மட்டும் மெயினாக வந்தவள். பல இதில் சில சின்ன இடங்களில் வருவா. அபிகாயில். அல்லேலூயா. அபிகாயில். அபிகாயில் என்கிற ஒரு கேரக்டர் வேதத்தில் இன்னைக்கு உறவுகளை கட்டுவதிலும் ஒரு இனத்தை பாதுகாப்பதிலும் அபிகாயிலுக்கு நிகராக எஸ்தர் கூட கிடையாது என்பதை நான் என்னால் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அவன் புருஷன் பேர் நாபால். நாபால்னு சொன்னால் ஃபூல், முட்டாள், அரக்கன், அயோக்கியன், ஒஸ்ட் ஃபெல்லோ அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இவ பியூட்டிஃபுல். இவளுக்கு கேரக்டர் நம்ம சொல்லணும்னு சொன்னால் ஏகப்பட்டு சொல்லலாம். இன்டெலிஜென்ட், இனிஷியேட்டிவ் உமன் என்று நாம் இவளை எடுக்க. ஜஸ்ட் ஆப்போசிட். அவன் இன்சொலண்ட், ரூட், கண்டாஜியஸ் மேன் என்று நாம் சொல்ல முடியும். இவளை சொல்லப்ப பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட், இனிஷியேட்டிவ் விமன் என்று இவளை நாம் சொல்ல முடியும். அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். நான் சொன்ன கேஸு ரொம்ப வேதனையாக, அந்த பெண்ணு போதையில் தண்ணி அடிச்சுட்டு புருஷனை குத்துன்னு குத்தி அந்த கேஸில் டைவர்ஸ் கிடைச்சுன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட வழக்குகள் இந்த வருடமே வந்திருக்கு லிஸ்ட். அந்த வழக்குகள் எல்லாத்துலேயும் நாம் இந்த கேரக்டர் மட்டும், இதில் என்ன வேதனைன்னு சொன்னால் அதில் கிறிஸ்துவர்களே ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். மாதிரி கேரக்டர்ஸில் நம்ம பல வழக்குகள், கிறிஸ்துவ வழக்குகளே நான் பார்த்துறேன். இப்போ வருத்தத்தை நான் பதிவு செய்கின்றேன். மேலே நாம் ரோல் மாடலாக தேவன் வேதனையாக வரக்கூடிய ஒரு விஷயம், அதை மாற்றுவதற்கு நாம் வேதத்தை தியானிப்பதோடு ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த எபேசியனையும் கொலேசியரையும் நாம் மிக தெளிவாக தெரியும். ஆண்டவருக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்திலே நாம் எப்படி எபேசியரிலே ஒரு பெண் நடந்து கொள்ள வேண்டும், குடும்பம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை ஒரு முறை நான் பேச ஆசைப்படுகின்றேன். இதே மாதிரி இந்த நாபால் அவருடைய புருஷன் எப்பயும் போதையில் இருப்பான். கண்டினியூஸாக தண்ணி, போதை எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த போதையில் இருக்கக்கூடியவன் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி இறந்துருவார். இவன் கொஞ்சம் ஆதரவாக இருந்தது ஒரே ஒரு ஆள், தாவீதுக்கு. அவன் ஒரு ஆள் தான். மற்ற எல்லாரும் அவனுக்கு எதிர்.
இவன் இறந்து நானோடனே அங்கே உயிருக்கு பயந்து வெளியே வந்துடுறான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பால் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உள்ளே நிற்பான். அந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய அவனுக்கு ஆடு மாடுகள், அவன் இந்த நாபாலுக்கு 3000 மாடுகள் அவனுக்கு உண்டு. பெரிய ஒரு பெரிய ஒரு அது மிட்டா மிராஸ்தார்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பணங்களை வைத்து இருக்கக்கூடியவன். 3000 ஆடுகள் அந்த இடத்திலே இருக்கக்கூடியதற்கு இவன் சொந்தக்காரனாக இருப்பான். அந்த 3000 ஆடுகளையும் மேய்ச்சிட்டு வரக்கூடிய அந்த ஸ்பாட்டில் அதை பாதுகாக்கக்கூடிய பணிகளை தாவீது டீம் 400 பேர் தான் தாவீதுட்டு இருப்பான். மொத்தமே தாவீதோட இருக்கக்கூடிய டீம் 400 பேர். இத்தனை ஆடுகளையும் பத்திரமாய் பாதுகாத்து பல வழிகளிலே அவர்களுக்கு உதவி செய்து வந்தான். அப்போ ஒரு நாள் இவனுக்கு அங்கே சில உதவிகள் தேவைப்பட்டுச்சு. இந்த மயில் கத்தரிக்கிறதுக்கும் உணவுகள் மற்ற சின்ன சின்ன உதவிகள் தேவைப்பட்டுச்சு. நாபால்கிட்ட இவன் தாவீதோட டீமை உள்ளே அனுப்பி, எனக்கு வேண்டிய சின்ன சின்ன உதவிகள் நீ செய்யணும், உன் ஆடுகளை பாதுகாத்தேன், உன்னுடைய எல்லாத்தையும் நான் பாதுகாத்தேன், உன் வேலைக்காரனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் டீமை விட்டு அங்கே சொல்லுவான். இவன் டீமை விட்டு சொல்லப்ப இவன் கேட்டுட்டு இவன் பதில் சொல்லக்கூடியதை பார்த்தப்ப தான் கோபம் வராதவனுக்கு கூட கோபம் வரும். 1 சாமுவேல் 25 10வது வசனம். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. அல்லேலூயா. தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு அப்படின்னு சொல்லி அவனை அவமானப்படுத்தி. இதில் என்ன பெரியதுன்னா, தாவீது ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டு, சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் செய்யப்பட்டு, அவனை ஒரு வெற்றியாளராக வெளியே தெரியாத அளவில் அங்கே உள்ளே இருப்பான். அப்படிப்பட்ட நேரத்தில் இதை சொன்ன உடனே அவனுக்கு வரக்கூடிய கோபம் அளவே இல்லை. ஹோல் டீம் 400 பேரும் வெப்பனோட எல்லாரும் பிறப்பிட்டு, இன்னைக்கு போய் அவன் குடும்பத்தையே அழிச்சிருவோம், அவன் இனத்தையே அழிச்சிருவோம் சொல்லி அவர்கள் அந்த டீம் புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. புறப்பட்டு வரப்ப இந்த நியூஸ் நாபாலுடைய மனைவி அபிகாயிலுக்கு தெரிவிக்கப்படும். அவள் செய்யக்கூடிய பணி உடனே என்ன செய்வான்னா, டக்குன்னு நம்ம எதையுமே யோசிக்கலை, 200 அப்பம், 2 துருத்தி திராட்சை, இது சமையல் பண்ணக்கூடிய 5 ஆடுகள் வறுத்த, இது கிட்டத்தட்ட 100 திராட்சை கோத்து, அவ்வளோ வண்டியில் ஏற்று, வண்டி மீன்ஸ் கழுதை, அவ்வளோ ஏற்று, நீ முன்னாடி போயிட்டே இருங்க ஒரு டீம், பின்னாடி ஒரு டீம் நான் வந்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் போயிட்டே இருங்கன்னு சொல்லி வனாந்தரத்தில் 400 பேரோட தாவீது அங்கே இவனை அழிக்கிறதுக்காக வந்து ஸ்ட்ரெயிட்டாக இவன் உள்ளே போய் இந்த டீம் உள்ளே போன உடனே அங்கே கரெக்டாக இவன் வந்த உடனேயே வரப்போ இவன் பேசிட்டு வரான். தாவீது சொல்கிறான், நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான், எனக்கு நன்மைக்கு பதிலாக he has repaid me evil for good என்பதை எடுத்து சொல்லி அவன் வெறியில் வரான். அதாவது வெறினா இன்னைக்கு போட்டு தள்ளிடணும், கோலியாத்தை விட இவனை போட்டு தள்ளிடணும். கோலியாத்தை அவனை கொண்டது கூட அவன் இது பர்சனலாகவே அவனை அட்டாக் பண்ணிட்டான். இன்றைக்கி இவனை விடவே கூடாது. இவனை மட்டும் இல்லை, இவங்க சங்காரமே இருக்கக்கூடாது, இவங்க இனமே இருக்கவே கூடாது, கம்ப்ளீட்டாக அழிக்கணும். இதுதான் அவனுடைய மேஜர் இதில் வரக்கூடிய இதை நான் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஸ்ட்ரெயிட்டாக 23வது வசனத்தில், அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து, அவள் என்ன செய்கிறா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவள் யாருன்னு சொல்ல, காலில் 1 சாமுவேல் 25 ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, நேராக ரிஸ்கி இனிஷியேட்டிவை அவள் தைரியமாக எடுக்கிறாள். ஹல்லேலூயா. ஏன்னா இவளை தான் அடுத்து கொள்ளறனுக்கு அவன் ரெடியாக இருப்பான், அவனுடைய மனைவிங்கிறப்ப. ஆனால் உயிரை விட்டுட்ட பயப்படாமல்
நேராக போய் அவன் காலில் விழுந்து முகங்குப்புற தரையில் விழுந்து, நாம் 24வது 1 சாமுவேல் 25:24 அவன் அவன் பாதத்திலே பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. ஹல்லேலூயா. என்ன கிளியர் ஆன்சர் என்ன சொல்கிறான்னா, என் ஹஸ்பண்ட் வந்து மிக மோசமானவன். அவன் அன்னைக்கு உங்கள் ஆட்கள் வந்து உதவி கேட்க வர்ற அன்னைக்கு நான் அன்னைக்கு இருந்திருந்தா நிச்சயமாக உதவி செஞ்சுருப்பேன். அவன் எப்பயுமே போதையில் இருப்பான், பைத்தியமாக இருப்பான். எனக்கு வேறு வழியே தெரியல. அதனால் நீ ஒரு ராஜா, நான் உன்னை நம்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜா நீ, உன் கையில் ரத்தம் சிந்தக்கூடாது. ஹல்லேலூயா. 26வது வசனம். இப்போதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களுக்கும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். ஹல்லேலூயா. என ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, தேவன் அவளுடைய ரிஸ்கி இனிஷியேட்டிவும் எமோஷனல் செக்யூரிட்டியையும் ஜென்யூன் ஹியூமிலிட்டியையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லை, உனக்கு ஒரு பொல்லாப்பு வந்துடக்கூடாது. நீ வந்து ஒரு ராஜாவாக போகிறவன், உன் கையால் ஒரு மோசமானவன் நீ கொன்னது இதாகக்கூடாது. அதனால் நீ வந்து எப்படி வருவேங்கிறது எனக்கு தெரியும். உன்னுடைய வருகை மிக மிக முக்கியமான ஒன்றுங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நீ வர்றப்ப எனக்கு நீ எப்படி உதவி செய்யணுங்கிறத நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி 29, 30, 31 வசனத்திலே அவள் சொல்லுகிறாள். உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பலிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவராகிய உமக்கு துக்கம் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றால். ஹல்லேலூயா. இந்த அடியானை நினைப்பீராகங்கிறது எங்கே வரும்? 2 திருடர்கள், ஒருத்தன் வந்து அங்கே பக்கத்தில் இருப்பான் இல்லையா, அன்னைக்கு போகிறப்ப என்னை மறந்துடாங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த ஸ்பாட்டில் நீ தான் இஸ்ரவேல் ராஜா, நீ தான் எல்லாத்தையும் இந்த இதை ஆள போகிறவன், நீ அப்படி ஒரு ஸ்டேஜ் வர்றப்ப எந்த இதுவும் இந்த ஒரு சின்ன இதில் போய் உன் பேர் கரை படைச்சிடக்கூடாது. நீ அப்போ வர்றப்ப கூட நீ என்னை நினைக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே கம்ப்ளீட்டாக அவள் செஞ்ச முதல் ஸ்டெப், முதல்ல போய் காலில் விழுந்து அவனோட இருக்கக்கூடிய எமோஷனல் பிளாக் இருக்கக்கூடிய அத்தனையுமே அதை குறைக்கின்றாள். ஹல்லேலூயா. அதனால தான் வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் வர்றப்ப வந்து உட்காந்து ஜஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அவன் உட்காரப்ப நமக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை நம்ம பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு நம்ம ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரியல, ஒரு பெண் சராசரியாக எத்தனை வார்த்தை பேசும்? பாஸ்டர் 23 வார்த்தைகள். பாஸ்டர் 23,000 ரொம்ப பாஸ்டருக்கு பெரிய மனசுன்னு நினைக்கிறேன். 16,000 வார்த்தைகள் ஒரு நாளைக்கு ஒரு பெண் பேசுகிறான், ஒரு டே. பாஸ்டர் அம்மா எவ்வளோ பேசுவேன்னு தெரியல, வி டோன்ட் நோ. அதில் பாதி ஹஸ்பண்ட் பேசுவான், ஒரு நாளைக்கு பாதி தான் அவன் பேசுவான். ஃபஸ்ட்டு டே கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வர்றப்ப அவள் தன்னுடைய ஆசையெல்லாம் எடுத்து சொல்ல வர்றப்ப ஹஸ்பண்டு, நான் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன், பொறுமையாரு. முதல் நாள் எவ்வளோ டெபாசிட் ஆகுது? 16,000. செகண்ட் டே அங்கே இருக்கக்கூடிய பாஸ் இவனை அட்டாக் பண்ணி ஏதாவது சொல்லியிருப்பார்,
கோபத்தில் 2வது நாளும் வர்றப்ப இவ ஆசையோடு பேச வருவா. ஏன்னா அவங்க வீட்டில் யாருமே கிடையாது, இவ ஒரு ஆள் மட்டும். அன்னைக்கும் இவன் ஸ்டாப் பண்ணிடுவான். எவ்வளோ டெபாசிட் அது? அதுக்கு அடுத்த வாரம் டெபாசிட் வெடிக்க ஆரம்பிச்சு எங்களை மாதிரி வக்கீல்கிட்ட வந்து லீகல் நோட்டீஸ்க்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. எப்பயுமே பேஷண்ட் ஹியரிங், சப்மிசிவ், எந்த நேரத்தில் எப்படி பேசணும், சமயோகிதம். அதனால தான் சாப்பிட்ற நேரத்தில் கூட எவ்வளவு பெரிய குறைகள் இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் சொல்ல. அல்லேலூயா. சின்ன டெக்னிக், லைஃப் லாங் ஜேர்னிக்கு தேவன் அதை உதவி செய்வதற்கு உண்மையும் உத்தமமாய் நம் தேவன் இருக்கிறார். வாழ்க்கை பாடத்தை நம்முடைய வேத புஸ்தகம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதை டேக்கிள் பண்ணக்கூடிய மாபெரும் வெற்றியை வேத புத்தகம் நமக்கு சொல்லி தந்திருக்கு. மேனுவல், லைஃப் மேனுவல். வேத புஸ்தகம் என்பது அது நம் வாழ்க்கை பாடம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது எவ்வளவு பெரிய எமோஷனலாக இருந்தாலும் சரி. அன்றைக்கி ஒரு ஸ்கூலில் போய் பேசுகிறப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க இருக்கிறப்ப, சைபர் கிரைமை பற்றி பைபிளில் இருக்கா, எனக்கு கைண்ட்லி டெல் மீன்ஸ். என்னடா ஒரு டப்புன்னு ஒரு கேள்வி கேட்டாங்களேன்னு நினச்சிட்டு அந்த மொமெண்ட்டில் ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயம் கொடு. சங்கீதம் 101 3வது வசனத்தில், தீங்கான காரியத்தை என் கண் முன்பு நான் வைக்க மாட்டேன். சைபர் செக்யூரிட்டி, எப்படி டெம்ப்டேஷன், ஹவு த சுச்சுவேஷன் ஹேட் ஹேப்பன்ட் என்பதை சொல்லக்கூடியதை யாராவது படிங்க. தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. இதுதான். எப்போ டெம்ப்டேஷன் வரும்? நம்ம ஏதாவது ஒரு இதில் இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, சாட்டில் உள்ள வரப்போ, ஒரு ட்ரெஸ் இல்லாமல் ஒரு இது வர்றப்ப நமக்கு டெம்ப்டேஷன் வரும். இதை தீங்கான காரியத்தை என் கண் முன்பு வைக்க மாட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகாக சைபர் கிரைமை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வேத புஸ்தகத்திலே தேவன் எப்படி சொல்லி எல்லா இடத்துலையும் உண்டு. எப்படி நாம் ஒரு மேட்ரை ஹேண்டில் பண்ணுறது, ஃபியரை எப்படி உடைக்கிறது, நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை பாடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி டேக்கிள் பண்ணி ஜெயிக்கிறது. கிட்டத்தட்ட 8752 தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேவன் வேத புத்தகத்திலே நம் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். பெரிய ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியம் உலகத்தில் வேறு யாருக்குமே கிடைக்காது. இவ அந்த மொமெண்ட்டில் இவ செஞ்ச மிகப்பெரிய பிரில்லியன்ட். அவன் வரக்கூடிய கோபத்தை முதல்ல தான் யாருன்னு சொல்லலை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய, அபிஷேகம் செய்யப்பட்டவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை முதலிலே செலுத்தினாள். அல்லேலூயா. எப்பயுமே நம்ம அபிஷேகம் பெற்றவர்களுக்கு நம்ம உரிய மரியாதையை எப்பொழுதும் நாம் தர வேண்டும். தேவன் விரும்புவது, அட்லீஸ்ட் இல்லைனாலும் அவங்கள பற்றி குறையாது சொல்லாமல் இருக்க தேவன் விரும்பக்கூடிய மிகப்பெரிய காரியம். அதற்கு அடுத்தபடியாக அவள் அந்த இடத்திலே போய் அவள் எடுத்து வைத்து அவனை பற்றி தன் கணவனுடைய உண்மை தன்மையை எடுத்து சொல்லி, எக்ஸாகரேட் பண்ணல, ரியல் ஃபேக்டை சொல்கிறான். அவன் கூட யோசிப்போம், என்னடா கணவனை போய் இப்படி கண்டேத்தமாக பேசுகிறாளேன்னு கூட நினைக்கலாம். நத்திங், ரியலி ஹேப்பன். என்ன உண்மையோ அதை எடுத்து சொல்லுகிறாள். 3வது, நீங்கள் இஸ்ரவேலின் ராஜா. இவ தான் முதல்ல டெக்ளேர் பண்ணுறான். அவன் யாருக்குமே தெரியாத ஒருத்தனை ஃபஸ்ட்டு டைம் தாவீதை டெக்ளேர் செய்து, நீ இஸ்ரவேலின் ராஜா என்பதை சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதை இவள் நிலைவரப்படுத்துகிறாள். அல்லேலூயா. அதுதான் விஸ்டம், டிசர்னிங் ஸ்பிரிட். இவளால் செய்ய முடியும் என்பதை எடுத்து சொல்லுகிறாள். அடுத்து அந்த இடத்திலே வந்தவுடனே அவளுக்கு எல்லாம் சொல்லி, இந்த அடியான் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்பதை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறாள். அல்லேலூயா. எப்பயுமே நான் இதுவரை எத்தனையோ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சிஎம் எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன் தொடர்ந்து. நேற்று கூட ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு நான் 1 மணி மதுரைக்கு வரப்போ திருநெல்வேலியில் எல்லாருக்கும் நம்ம அவங்க கையில் ஒரு புக்கு நான் கொடுப்பேன். ஆல் ஜட்ஜஸ் எல்லாருக்குமே, ஈவன் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கே அவங்க ஹானரபிள் ஜஸ்டிஸ் நிசாப் பானுன்னு சொல்லி பேர் போட்ட முழு வேத புஸ்தகத்தை அது நாம் கொடுக்கக்கூடிய கிஃப்ட். பல நேரங்களிலே ஆண்டவர் அது நன்மையாய் செய்வார். எல்லாருக்குமே மனிதர்கள் தான், we are all human beings.
நமக்கு நீ அழிந்து போகிற பொருளை கொடுத்தாலும் நீ இதை சம்பாரின்னு நீதிமொழிகள் இருக்கு. நீ ஒருத்தனை அவனுடைய உணர்வுகளை முக்கியத்துவம் மரியாதை சால்வப்பட வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் ஏதாவது சம்திங் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பாங்கை தேவன் நீதிமொழிகளிலே நமக்கு சொல்லியிருக்கிறார். இவள் அதை மிக தெளிவாக அந்த இனத்திற்கே வேண்டிய உணவுகளை உடனடியாக மொமெண்ட்லேயே ரெடி பண்ணி அதை போய் கொடுக்கக்கூடியதை செய்கிறார். அல்லேலூயா. இதுதாங்க ஒரு கேர்ளோட இது. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி எறும்பு நம்மளை விட இன்டெலிஜென்ட். அல்லேலூயா. எறும்பு நம்மளை விட வெரி இன்டெலிஜென்ட். ஏக்கு ஒரு மீனிங் உண்டு, ஆட்டிடியூட் ஆஃப் இனிஷியேட்டிவ். எண்ணுக்கு ஒரு வார்த்தை உண்டு, டீக்கு ஒரு வார்த்தை உண்டு, எஸ்ஸுக்கு ஒரு வார்த்தை உண்டு. உலகத்திலேயே மிக சிறிய ஜீவராசி எறும்பு, ஆனால் அதற்கு நிகர் யாருமே கிடையாது. லைன் பை லைன், லைன் பை லைன். ஆபத்து மோசமான நேரத்தில் அந்த புற்று அழிஞ்சு போச்சுன்னா அதை உடனே கன்ஸ்ட்ரக்ஷன். கோடை காலத்தில் சேர்த்து வைக்கும், அறுப்பு காலத்தில் என்ன செய்யுங்கிறது அதுக்கு தெரியும். ப்ராப்பர் இனிஷியேட்டிவ். அது அளவுக்கு நாலேஜ், விஸ்டம், மிகப்பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி. தலைவன் இல்லை, அதுக்கு பெரிய ஆள் கிடையாது. நோ கேப்டன், நோ ஓவர்சீஸ். ஆனால் மாபெரும் அடையாளமாக எறும்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை பாடத்தை நமக்கு கற்றுத்தர. காலில் போய் விழுகிறப்ப இவ எல்லாம் முடிச்சுவோம், கைக்கு இரத்தப்பொலி வர வேண்டாம், நீ ராஜாவானது பிறகு நீ என்ன நினச்சிக்க அப்படின்னு சொன்னோடனே கம்ப்ளீட் கோபம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ தாவீது தன்னிலைக்கு வந்துட்டான். அவன் நாயை போல் அத்தனை பேர் அடித்து காலி பண்ணும் சொல்லிட்டு தான் வந்தவன். அப்படியே டேன் அரவுண்ட் ஆகி இவளை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. 32. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழிவாங்காத படிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அல்லேலூயா. நம்ம பிளஸ் பண்ணால் நமக்கு அந்த பிளஸிங் கிடைக்கும். அல்லேலூயா. நீ பிறருக்காக ஜெபம் பண்ணால் உன்னுடைய பிரச்சனையை தேவன் மாற்றி போடுவார். நீ பிறருக்காக உதவி செய்யும் பொழுது தன் பிள்ளையை தன் தேவன் பார்த்து கொள்வார். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளர். எப்படி நம்ம பைபிளில் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று அந்த புத்தி உள்ள ஸ்திரீ தன் கைகளினால் வீட்டை கட்டுகிறார், அவள் கையாலே இடித்து போடுறாங்கிற வார்த்தையிலிருந்து தான் இந்த ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேங்கிற வார்த்தை வந்துச்சு. அதே கிளாசிஃபிகேஷனில் நீ ஒருத்தனை பிளஸ் பண்ணால் உனக்கு அந்த பிளஸ்ஸிங் கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு இனத்தை அழிக்க வரணும்னு நினச்சத இவளுக்கு ஆசீர்வாதத்தை அவன் அளவில்லாமல் தேவன் தர வைக்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. ஒரு கிங், அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு ராஜா, அவனை யாருன்னே தெரியாமல் ஐடென்டிட்டியே இல்லாத ஒரு ராஜா, அவனை ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாத இருந்த ராஜா, நீ ராஜாவாக போகிற, உன் கண்ட்ரோலில் ஹோல் இஸ்ரேல் வரும், நீ வர்றப்ப என்னை மறந்துடாத. அல்லேலூயா. இதுதாங்க அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் நாலேஜ், இதுதான் டிசர்னிங் ஸ்பிரிட், இதுதான் தேவன் விரும்பக்கூடிய விஸ்டம் என்பதை நான் மறந்துவிட. அல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு அது மட்டும் இல்லை, இதை வீட்டில் ஃபுல் போதையில் இருப்பான் நாபால். தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக இருப்பான். இவ போவா, போய் பழையபடி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போயிடுவா. என்னால் உன் இனத்துக்கு எதுவுமே வராது, நீ தைரியமாக போன்னு அனுப்பிச்சி விட்ருவான். போய் இவன் தண்ணி அடிச்சுட்டு போதையில் இருக்கக்கூடிய அவன் காலையில் தெளிஞ்ச உடனே, அப்போ கூட இவன் நைட்டு சொல்லலை, காலையில் எந்திரிச்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே நெஞ்சு விக்கி அப்படியே 10 நாளில் அவன் போய் சேர்ந்துருவான். நாபால் செத்து போயிடுவான். ஏன்னா அபிஷேகம் செய்யப்பட்டவனை தேவையில்லாமல் டச் பண்ணி தொட்டதின் நிமித்தமாக அவன் செத்ததுக்கு பிறகும் தேவன் இதை கேள்விப்பட்ட தாவீது, அவள் விதவையாக இருக்கிறாள், அவள் ஒரு நல்ல பெண்மணி, அவள் இஷ்டத்துக்கு ஏற்றவள், அவள்கிட்ட போய் கேளு, தாவீது உன்னை திருமணம் செய்ய ஆசைப்படி. தாவீது போகிறான், அவன் டீம் போகுது. இவன் அப்படியே காலில் விழுந்து, நான்
எனக்கு இதை பண்ணுறதுல கவலையே இல்லை, அவரோட மனைவியாய் இருப்பதை தாவீதின் மனைவியாய் அவள் வரி. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஸ்டம்! ஒரு விஸ்டம் ஒரு இனத்தை பாதுகா, ஒரு முயற்சி, லீடர்ஷிப் குவாலிட்டி, உறவுகளை கட்டப்பட்டது. ஒரு வார்த்தை வெரி எசென்சியல். ஆல்வேஸ் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ எதை புசிக்கிறாயோ அந்த கனியை நீ வாங்குவ. உன் நாக்குக்கு ரொம்ப ரொம்ப குட்டி நாக்கு இருக்கிறதுலே, எப்படி எறும்பை நம்ம பார்த்தோமோ குட்டி நாக்கு பல வேலைகளை பண்ணிடும். ஏராளமான கிரிமினல் கேஸ் வருதுன்னா நாக்கு தான். ஏராளமான டைவர்ஸ் வருதா நாக்கு தான். ஏராளமான சின்ன சின்ன அரசியலில் மாற்றங்கள் ஏற்படுதா நாக்கு தான். நாக்கு. நான் டிவிகேயில் இருக்கக்கூடியதில் நான் ஆச்சரியப்படக்கூடியது, அவன் சொல்லக்கூடிய இடத்துலலாம் திருப்பரங்குன்றம் நான், இது அங்கே நான் எல்லாத்தையும் சொல்லப்ப பாசிட்டிவாக அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம், இதுதாங்க ஜெயிக்கிறோம். எவனுக்கு கேண்டிடேட் தெரியும், யாருக்கு எதுவுமே தெரியும். ஆனால் அந்த பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ் வெற்றியை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. வெரி எசென்சியல். எனிதிங் நமக்கு திங்கிங் ப்ராசஸ்லேயே நெகட்டிவ் வருதுன்னா இயேசுவின் நாமத்தில் அது அழிந்து போவதா. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த இயேசுவினுடைய இரத்தத்தை, அதே தான் நான் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன் ஒரு முறை. Through the blood of Jesus I am redeemed out of the hand of the devil. Through the blood of Jesus all sins are forgiven. Through the blood of Jesus I am continually being cleansed from all sin. Through the blood of Jesus I am justified, made righteous, just as if I would never sinned. Through the blood of Jesus I am sanctified, made holy, set apart to God. Through the blood of Jesus I have boldness to enter into presence of God. The blood of Jesus cries out continually to God in heaven on behalf of me. Hallelujah. தேவன் விரும்புவது ஞானம். கேலைப்பை போல மார்த்தா மரியாளின் சகோதரி மரியாளை போல ஆண்டவர் வர்றப்ப அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதும் அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறத தேவன் விரும்புகிறார். அநேக காரியங்கள் உண்டு உலகத்தில், 1000 காரியம் உண்டு. ஆனால் நீ என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா? நீ உன்னை நான் யூனிக்காக தானே வச்சுருக்கேன், நீயே என் உனக்குள்ளே பயப்படுற? ஐ வில் ப்ரைஸ் யூ ஃபார் ஐ எம் ஃபியர்ஃபுல்லி ஒண்டர்ஃபுல்லி மேட். நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீ பிறந்திருக்கிறபடியால் கடவுளே உன்னை நான் வணங்குகிறேன். தேவன் நம்ம அத்தனை பேரும் யூனிக்காக வச்சுருக்கார். ஹல்லேலூயா. அவமானமாக நினைக்கப்பட்ட, அற்பமாக எண்ணப்பட்ட, போதைப் பொருளாக நினைக்கப்பட்ட, கவர்ச்சி கன்னியாக நினைக்கப்பட்ட ராகாப்பின் வாரிசிலே தேவன் வந்தார். ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்ட, அனாதையாய் இருந்த, ஒரு அடிமையாய் வாழ்ந்த அந்த குழந்தையை வைத்து நாகமானை தேவன் குணப்படுத்தினார். ஒரு சிறுவன் கையிலே இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து 20,000 பேருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உணவை கொடுத்தார். ஒரு சிறிய கூழாங்கல்லை வைத்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களை பழித்து பேசிய கோலியாத்தை வெற்றி கொள்ள தேவன் பயன்படுத்தினார். நம்மையும் தேவன் அவருடைய செல்ஃப் இமேஜாக நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய இமேஜாக நம்மை படைத்திருக்கிறார். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.